வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு திரை விலகி திறம் கூடும். குருவின் பாதம் பணிந்து கொள், கருவின் தேடல் கனிந்து வரும், திருவின் ஊடல் தெரிந்து கொள், அருளின் அகமாய் மலர்த்திச் செல், மறைவிடம் உன்னுள் மகேசனாகும், மறைவிடம் உன்னுள் மகேசனாகும், நிறைவிடம் மனமறிந்து நிம்மதி கொள், திரை விலகி திரிகால ஞானம் உணரும், சூட்சுமமாம் சுத்தவெளி சொர்க்கம் தானாவாய். வாழ்க வளமுடன். குருவின் பாதத்தை பற்றி கொண்டு நாம் ஆன்மீகத்தில் பயணித்தால் கருவின் தேடல், இறை தேடல் நமக்கு கனிந்து வரும். அந்த கனிவு திருவின் ஊடல், இறைவனுடைய செயல்பாடு அத்தனையும் நாம் தெளிந்து கொள்வதாக அது அமையும். அந்த இறைவனே நமக்குள் அருளாய் மலர்ந்து அகத்துக்குள் இந்த மலர்ச்சியை மலர்த்துவார். அவ்வாறு மலர்த்தும் போது மறைவிடமாக நமக்கு தெரியாத இருந்து கொண்டிருந்த அந்த இறையின் சொரூபம் அரூபமே என்று அந்த மகேசனை நாம் உணர்வதாக அது மலரும். அவ்வாறு மலரும் போது நிறைவிடம், பேரின்பம், பேரானந்தம் என்பதாக நாம் உணர்வதாக அது நமக்கு நிம்மதியை தரும். திரை விலகி நமக்கு இறைவன் என்ற அந்த இறை தன்மையை உணர முடியாத திரையை விலக்கி நமக்கு சூட்சமமாம் சுத்தவெளிதான் இறைவனாக நமக்குள் அந்த சொர்க்க நிலையை காண்பிக்கும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். கவி தந்த இறைநிலைக்கும் வழி சொன்ன குருவிற்கும் இதுகாரும் சேவமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.